பிக்பாஸ் வீட்டில் சுருண்டு விழுந்த ரவீந்திரன் மெடிக்கல் ரூமில் சிகிச்சை. வெளியேறுகிறாரா ரவீந்திரன்? கோலாகலமாக தொடங்கியுள்ள பிக்பாஸ் சீசன் 8 இந்த முறை போட்டியாளர்கள் பெரும்பாலும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இதில் ரவீந்திரன், முத்துக்குமார், சஞ்சனா போன்ற ஒரு சில போட்டியாளர் மட்டுமே விஜய் டிவி அல்லாத ப்ராடக்ட். இருந்தாலும் அவர்களிடம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவில் கண்டென்ட்டை எதிர்பார்க்கிறது பிக்பாஸ் ப்ரொடக்ஷன் டீம். இதுவரை நடந்த பிக்பாஸ் சீசனில் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு போட்டியாளரும் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படவில்லை. ஆனால் முதல் முறையாக சாய்சனா பிக்பாஸ் வீட்டில் இருந்து 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்டார். இது மாதிரி ஆரம்பத்தில் தங்களுடைய ப்ராடக்டை வைத்து கண்டென்ட் எடுக்காமல் வெளியாட்களை வைத்து கண்டென்ட் எடுத்து ஓட்டும் பிக்பாஸ் தரப்பினர் பின்பு தங்களுடைய ப்ராடக்ட்களாக இருக்கும் பெரும்பாலான போட்டியாளர்களை வைத்து கேமை முடித்து விடலாம் என்று திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிறது. அந்த வகையில் சாய்சனாவை வைத்து ஆரம்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி உள்ளது பிக்பாஸ். அவரை தொடர்ந்து ரவீந்திரனை வைத்து தன்னோட ஆட்டத்தை தொடங்கியுள்ளது பிக்பாஸ். குறிப்பாக ரவீந்திரன் பிக்பாஸ் வீட்டில் டைட்டிலை வெற்றி பெறுவாரா என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அனைத்து வகையான டாஸ்க்குகளை கடந்துதான் பிக்பாஸ் டைட்டில் வின்னராக முடியும். அந்த வகையில் முதல் நாளே ரவீந்திரன் சுருண்டு விழுந்து விட்டார். கேப்டனுக்கு நடந்த ஒரு போட்டியில் காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு டயர்டாகி சுருண்டு விழுந்து விட்டார் ரவீந்திரன். அந்த வகையில் அவருக்கு காலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிவிட்டது என்பது மட்டும் தெரிந்தது. நள்ளிரவில் அவரை மெடிக்கல் ரூமிற்கு அழைத்து சென்று விட்டார்கள். அந்த அளவிற்கு அவருக்கு காலில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. அதுவும் இந்த டாஸ்க் மிகப்பெரிய சவாலான டாஸ்க் இல்லை. ஒரு சில மீட்டர் தூரம் மட்டுமே ரவீந்திரன் ஓடியிருப்பார். ஆனால் இதுக்கே இப்படி சுருண்டு விழுந்தார் என்றால் அடுத்தடுத்து வரும் டாஸ்க் எப்படி தாக்குப்பிடிப்பார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதிலும் இந்த சிறிய போட்டியில் சுருண்டு விழுந்த பின்பு நான் இது மாதிரி ஓடியதே கிடையாது, 15 வருடங்களுக்கு முன்பு இது மாதிரி ஓடி இருக்கிறேன் என்று ரவீந்திரன் பேசியிருப்பார். அப்படியென்றால் சுமார் 15 வருடங்களில் தற்போதுதான் முதல் முறையாக ஓடினார் என்று சொல்ல முடியாது. ஒரு சில மீட்டர் மட்டுமே நடந்தார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உடல் பருமனை வைத்துக்கொண்டு எவ்வளவு நாள் பிக்பாஸ் வீட்டில் இவர் தாக்குப்பிடிப்பார்? அதே நேரத்தில் தற்போதைக்கு மிகப்பெரிய கண்டென்ட்டாக ரவீந்திரன் முக்கிய பங்காற்றி வருகிறார். பிக்பாஸ் வீட்டில் ரவீந்திரனை சும்மா உட்கார வைத்து டிஆர்பியை ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 நாட்களாக ரவீந்திரன் பிக்பாஸில் கடந்த சீசனில் என்ன செய்தாரோ அதேதான் இந்த முறையும் செய்தார். அதாவது கடந்த முறை பிக்பாஸ் சீசன் அவர் வீட்டில் இருந்து ரிவ்யூ செய்தார். தற்பொழுது அதே ரிவ்யூவை தான் பிக்பாஸ் வீட்டிற்கு உள்ளே அமர்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ரவீந்திரன் செய்யும் போது பிக்பாஸ் வீட்டிற்குள்ள பல குளறுபடிகள் கொண்டு வந்து பல மோதல்களை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ரவீந்திரன் எதுவுமே பிக்பாஸ் வீட்டில் செய்யாமல் வெறும் டாஸ்க்குகளை எதிர்கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா இருந்தாலே பல கண்டென்ட்டுகள் அதுவாக உருவாகும். அதே நேரத்தில் அவர் உடல் பருமனை கருத்தில் கொண்டு பல நாட்கள் அவர் உள்ளேயே இருக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் இனி வாக்களித்து ஒருவரை வெற்றி பெற வைக்க முடியாது என்கின்ற சூழல் உருவாகியது. பல போட்டியாளர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முன்பே வெளியே தங்களுக்கான PRO டீமை தயார் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அதில் ஆர்னோ தனக்கான PRO டீமை மிகப்பெரிய அளவில் செலவு செய்து தயார் செய்துவிட்டு தான் பிக்பாஸ் வீட்டில் சென்று விட்டார் என்பதை அவர் நிகழ்ச்சிக்கு சென்ற முதல் நாளே பார்க்க முடியுது. நிகழ்ச்சிக்கு சென்ற முதல் நாளிலேயே பல சமூக வலைதளங்களில் ஆர்னோவுக்கு ஆதரவாக பலரும் கருத்து செய்து வருவதை குறித்து விசாரிக்கையில் இவர்கள் அனைவரும் PRO டீமுக்கு காசு கொடுத்து வேலை செய்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் மக்கள் செல்வாக்கு இனி மதிப்பில்லை. வெளியே பணம் கொடுத்து PRO டீம் மூலம் வாக்களித்து பலரும் வெற்றியடைந்து வாய்ப்புகள் தான் கொட்டி கிடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. உங்கள் தின சேவல்.